புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ராஜகுமாரி படத்தின் மூலம் கதாநாயகனாக மாறியதும் அதற்கு முன்பு கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேல் அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே பலருக்கும் தெரிந்ததுதான். அதன் பிறகுதான் அவரும் கதாநாயகனாக நடிக்கலாம், படமும் வெற்றி பெறும் என்கிற எண்ணத்தை அந்த படம் தயாரிப்பாளர்களுக்கு ஓரளவு ஏற்படுத்தியது. அதே சமயம் அந்த படம் அதன் தயாரிப்பாளர் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு நல்ல வசூலை தந்து கை கொடுத்தது. அந்த படத்தின் வெற்றிதான் மோகினி என்கிற படத்தை எடுக்கவும் அதில் எம்ஜிஆரையும் பாலையாவையும் 2 கதாநாயகர்களாக போட்டு படம் எடுக்கும் துணிச்சலை தந்தது. அதே சமயம் அந்த படத்தில் இடம்பெற்ற தந்திர காட்சிகள் மற்றும் பாலையா, எம்.என். நம்பியார் போன்ற சிறந்த நடிகர்களின் ஒத்துழைப்பு காரணத்தினாலும் சேர்த்துதான் அந்த படம் வெற்றி பெற்றது என்றும் எம்ஜிஆர் மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அதாவது தன்னை வைத்து போட்டால் படம் ஓடும் என்கிற நிலையை விட சிறந்த கலைஞர்களோடு தன்னை கதாநாயகனாக போட்டால் படம் ஓடும் என்பதை அப்போது எம்ஜிஆர் நம்ப ஆரம்பித்தார். அதே சமயம் மருதநாட்டு இளவரசி திரைப்படம் அப்படி உருவானதல்ல. அந்த படம் முதலில் உருவான போது அதற்கு வைக்கப்பட்டிருந்த பெயர் காளிதாசி. இந்த படத்தில் கதாநாயகியாக நடிக்க ஒப்பந்தமானவர் தஞ்சையை சேர்ந்த சிறந்த பாடகியான எம்.எஸ். அனுராதா என்பவர்தான். ஜூபிட்டர் பிக்சர்ஸில் ஒரு பங்குதாரராக இருந்த டி.வி. சாரி என்பவர்தான் இந்த படத்தின் கதை, வசனம், இயக்குனர் போன்ற பொறுப்புகளை ஏற்று பணியாற்றினார். ஆனால் படப்பிடிப்பு குறிப்பிடத்தக்க அளவு நடைபெற்ற நிலையில் அந்த கம்பெனியில் தயாரிப்பாளர்களுக்குள்ளேயே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கம்பெனியே கலைக்கப்பட்டது. அதன் பிறகு கோவிந்த் கம்பெனி என்கிற நிறுவனம் எடுக்கப்பட்ட வகையில் அப்படியே காளிதாசி படத்தின் சில பாடல்களையும் சில காட்சிகளையும் கிளைமேக்ஸ் சண்டை காட்சியும் மொத்தமாக வாங்கி அதற்காக ஒரு புதிய கதையை எழுதி தயாரிக்க தொடங்கினார்கள். இந்த படத்திற்கு வசனம் எழுதியவர் கலைஞர் கருணாநிதி தான். இப்போது இதன் கதாநாயகியாக பின்னாளில் எம்ஜிஆரின் வருங்கால மனைவியாக மாறிய ஜானகி ஒப்பந்தம் செய்யப்பட்டார். இயக்குனர் ஏ. காசிலிங்கம் இந்த படத்தை இயக்க தொடங்கினார். இந்த படத்தின் தயாரிப்பாளராக செயல்பட்ட திரு ஜி. முத்துசாமி என்பவரிடம் கலைஞரின் எழுத்து திறமை பற்றி சொன்னதும் அவருக்கு தந்தி கொடுத்து வர சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு பணம் புரட்டுவதற்காக ஊருக்கு கிளம்பி 4-5 நாட்களில் வருவதாக சொல்லி சென்று விட்டார். ஆனால் தந்தி கிடைத்ததும் கலைஞர் கிளம்பி வந்து விட்டார். எம்ஜிஆரின் வீட்டின் அருகில் உள்ள ஒரு அறையில் எம்ஜிஆர், கலைஞர், எம்ஜிஆரின் சகோதரர் சக்கரபாணி, இயக்குனர் காசிலிங்கம் ஆகியோர் பகலெல்லாம் இந்த கதையை பற்றி விவாதிப்பார்கள். இரவில் கலைஞர் அவை அத்தனைக்கும் திரைக்கதை வசனங்கள் எழுதி முடித்து விடுவார். இப்படி தயாரிப்பாளர் வருவதற்குள் முழு கதையை தயார் செய்து அதற்கான வசனங்களையும் கலைஞர் உருவாக்கி வைத்து விட்டார். அதன் பிறகு ஊரிலிருந்து திரும்பி வந்த தயாரிப்பாளர் இப்படி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்காமல் ஆச்சரியப்பட்டார். காரணம், அதற்கு முன்பு எடுக்கப்பட்ட படத்தில் தயாரிப்பாளருக்கு முழு கதையும் சொல்லப்படவே இல்லை. ஆனால் இப்போது கதையோடு வசனம் முதல் கொண்டு தயாராக இருந்தது. அதிலிருந்து அந்த படம் திரையிடப்பட்ட பின்பும் கூட கலைஞர் என்றால் அவரிடம் தனி அன்பும் மரியாதையும் கொண்டு பேசுவார் தயாரிப்பாளர். ஆனால் இந்த படம் இப்படி இன்னொரு தயாரிப்பாளருக்கு கை மாறிய போது எம்ஜிஆருக்கு அவர் அறியாமலேயே சில கூடுதல் பொறுப்புகள் தேடி வந்தன. அதாவது அதில் பணியாற்றிய பலரும் தயாரிப்பாளரிடம் நேரில் சென்று தங்களது கோரிக்கைகளை வைப்பதற்கு பதிலாக எம்ஜிஆரிடமே சொல்ல ஆரம்பித்தனர். எம்ஜிஆரும் இந்த படத்தை தனது படம் போல நினைத்து எப்படியாவது வெளிக்கொண்டு வந்துவிட வேண்டும் என செயல்பட்டு வந்ததால் அவர்களது கோரிக்கைகளை முடிந்த அளவுக்கு தானாகவே பேசி தயாரிப்பாளர் கவனத்திற்கு கொண்டு சென்று சாதித்து கொடுத்தார். அதாவது காஃபி பொடி தீர்ந்து விட்டது என்றாலும் யாருக்கும் செலவுக்கு பணம் தரப்படவில்லை என்றாலும் அது எம்ஜிஆரிடம்தான் சொல்லப்பட்டது. இதனால் அந்த படம் உருவாகும் காலகட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியத்திற்கு தன்னை அறியாமலேயே ஆளானார் எம்ஜிஆர். நடிகர்கள் யாராவது வரவில்லை என்றாலும் சரி, அவர்கள் பணம் கேட்டாலும் எம்ஜிஆரை தேடித்தான் வந்தார்கள். அந்த வகையில் இந்த படத்தில் இரு தரப்பினருக்கும் இடையே ஒரு பாலமாக இருக்கவே எம்ஜிஆர் விரும்பினார். ஆனால் அதில் அவருக்கு கிடைத்தது 2 தரப்பினரின் விரோதம்தான். காளிதாசி படம் துவங்கிய போது அதில் குறிப்பிடத்தக்க ஒரு கதாபாத்திரத்தில் முக்கியமான நடிகர் ஒருவர் நடித்திருந்தார். அவரை கிளைமேக்ஸ் சண்டை காட்சிகளிலும் இடம்பெற்றிருந்தார். அதனால் மீண்டும் அந்த நடிகர் இல்லாமல் படம் எடுப்பது என்றால் நிச்சயமாக முடியாது. அவரை மாற்றிவிட்டு வேறு ஒருவரை நடிக்க செய்தால் என்ன என்று நினைத்தால் மீண்டும் அந்த காட்சிகளை திரும்பவும் படமாக்க குறைந்தது 25,000 ரூபாய் செலவாகும். அதனால் மீண்டும் அந்த நடிகரையே நடிக்க சொல்ல வேண்டியிருந்தது. அதனால் அந்த நடிகர் படப்பிடிப்பு துவங்குவதற்கு முன்பு வரை எம்ஜிஆரை அவ்வப்போது அவரது வீட்டிற்கு நேரில் வந்து சந்தித்து பேசுவார். அந்த வேடத்தை அதோடு முடித்து விடாதீர்கள், தொடக்கத்திலிருந்து வருகின்ற கதாபாத்திரமாகவே அமையுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். எம்ஜிஆரும் சரி, நாளை தயாரிப்பாளர் வருவார், அவரிடம் உங்களது சம்பளத்தை பேசி முன்பணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், நாளை வாருங்கள் என்று கூறினார். அதற்கு அந்த நடிகர், தம்பி, நானாக வந்தால் அது நன்றாக இருக்காது, எனக்கு இங்கே வருவதற்கு நாளை கம்பெனி சார்பாக கார் அனுப்பி வையுங்கள், அப்படி காரில் வந்தால்தான் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னதை கேட்டு எம்ஜிஆர் அதிர்ந்து போய்விட்டார்.
நடிப்பதற்கே வாய்ப்பில்லாமல் தத்தளித்த அந்த நடிகர் அவரை படத்திலிருந்து நீக்க மாட்டோம் என்று தெரிந்ததும் எப்படி இப்படி பந்தா செய்யும் மனிதனாக மாறினார் என்பதால் ஏற்பட்ட அதிர்ச்சிதான் அது. மறுநாள் தயாரிப்பாளர் வரவில்லை. கொஞ்ச நேரம் கழித்து அந்த நடிகரே எம்ஜிஆரை தேடி வந்து, என்ன தம்பி, ஏன் கார் அனுப்பவில்லை என்று கேட்டுள்ளார். அதற்கு எம்ஜிஆர் அந்த நடிகரை கொஞ்சம் ஆட்டம் காட்ட வேண்டும் என்பதற்காக தயாரிப்பாளர் வந்தார், அவர் படம் எடுப்பதில்லை என்று முடிவு செய்து விட்டார் போல் தெரிகிறது என்று ஒரு பிட்டை போட்டார். இதனை கேட்டு, என்னடா இது, முதலுக்கே மோசம் வந்துவிட்டதே என நினைத்து பதறிப்போன அந்த நடிகர், தம்பி, இந்த படம் நன்றாக வரும், உங்களுக்கு எதிர்காலத்திற்கு நல்ல ஒரு படம், அதிலும் கதாநாயகன் வேடம், விட்டுறாதீங்க, அவரை எப்படியாவது படம் எடுக்க சொல்லுங்க, நாமெல்லாம் நல்லா ஒத்துழைத்து படத்தை பிரமாதமா முடித்து கொடுப்போம் என்றார். எம்ஜிஆரும் பார்ப்போம் என்று பொத்தாம் பொதுவாக சொல்லி வைத்தார். அதே போல தயாரிப்பாளர் மறுநாள் வந்தார். அந்த நடிகரும் காரெல்லாம் கேட்காமல் தானாகவே வந்துவிட்டார். அந்த சமயத்தில் அவரது சம்பளத்தை பேசி முடிக்க எம்ஜிஆர் நினைத்தார். ஆனால் அந்த நடிகர் 2000 ரூபாய் கேட்டதும் தயாரிப்பாளர் அதிர்ச்சியானார். இவ்வளவு அதிக தொகையை எப்படி கொடுப்பது என்று எம்ஜிஆரிடம் கேட்டார். அதற்கு அந்த நடிகர், வேலை அதிகம் இருக்கிறது, வேறு யாரையாவது நீங்கள் இந்த வேடத்திற்கு கேட்டால் இன்னும் அதிகமாக கேட்பார்கள், அது மட்டுமல்ல, நான் ஏற்கனவே நடித்த காட்சிகளை திரும்பவும் எடுத்தால் அது இன்னும் 10 மடங்கு செலவு வைக்கும் என்று அந்த நடிகர் இந்த சமயத்தை தந்திரமாக பயன்படுத்தி கொள்ள நினைத்து அதிக சம்பளம் கேட்டார். அப்போது எம்ஜிஆரிடம் அந்த தயாரிப்பாளர் வேதனையுடன், இந்த படம் காளிதாசி என்கிற பெயரில் உருவான போது முழு படத்திற்கும் சேர்த்தே நடிப்பதற்காக இவர் வெறும் 500 ரூபாய்க்கு தான் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். இந்த படத்தில் கிட்டத்தட்ட அவருடைய வேலைகளும் பாதியாவது முடிந்திருக்கும், மீதி படத்தை முடித்து கொடுப்பதற்கு 2000 என்பது அநியாயம் இல்லையா என்று கேட்டதும் அப்போதுதான் எம்ஜிஆருக்கே அந்த நடிகரின் இந்த சம்பள ஏமாற்று வேலை கொடுத்தது தெரிய வந்தது. உடனே அந்த நடிகரிடம், என்ன, குறைந்த சம்பளத்திற்கு முழு படத்திற்கும் ஒப்பந்தம் செய்து நடித்துவிட்டு இப்போது மீதி படத்திற்கு 4 பங்கு அதிகமாக கேட்கிறீர்களே, இது நியாயமா என்று கேட்டார். தம்பி, உங்களுக்கு தெரியாது, வெளியே விசாரிச்சேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே சரிதான் முடிவு செய்து விட்டார்கள். படத்தை பார்த்தவங்க இந்த படம் நல்லா ஓடும்னு சொல்லி இருக்காங்க. பல விநியோகஸ்தர்களும் படம் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். நடிகர்களை ஒப்பந்தம் செய்தவுடன் பணம் கொடுத்துட்டு போறாங்க என்று சொன்னார். உடனே எம்ஜிஆர், நீங்க இப்போ புதுசா ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறதா இருந்தா அவங்க கிட்ட சொல்லலாம், முதல்லையே ஒரு ஒப்பந்தம் செய்து நடித்தும் விட்டீர்களே, இப்போது போய் 2000 கேட்டால் அவர்கள் எங்கு போவார்கள்? இந்த படத்தை புதிதாக எடுக்க ஒரு தயாரிப்பாளர் வந்திருக்கிறார், அவரிடம் அதிகமாக எப்படி கேட்பது என்று கேட்டார். ஆனாலும் அந்த நடிகர் விடாப்பிடியாக நின்றார். பிறகு 2 தரப்பிலும் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி குறைத்து பேசி ஒரு வழியாக 1250 ரூபாய் சம்பளம் என்று பேசி முடித்தார் எம்ஜிஆர். இது போன்ற பல பிரச்சனைகளை எம்ஜிஆர் அந்த படத்தின் போது தினசரி சந்தித்து தீர்த்து வைக்க வேண்டியது இருந்தது. அப்படிதான் அந்த மருத நாட்டு இளவரசி திரைப்படம் வெளியானது, மிகப்பெரிய வெற்றியும் பெற்றது.